பஞ்சாமிர்தம் என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது பழனி பஞ்சாமிர்தம் தான். பக்தி சுவையில் நாவை நடனமாட வைக்கும் பழனி பஞ்சாமிர்தம் விற்பனையிலும் வரலாற்று சாதனை படைத்துள்ளது. சபரிமலை ஐயப்ப சீசன் தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 4,64,420 பஞ்சாமிர்த டப்பாக்கள் பழனியில் விற்பனையானதாக தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது முந்தைய ஆண்டுகளை விட அதிக அளவில் பதிவு செய்யப்பட்ட விற்பனை என கூறப்படுகிறது. திருப்பதிக்கு லட்டு எப்படி பிரசித்தி பெற்றதோ அதேபோல பழனி முருகன் கோயிலின் அடையாளமாக பஞ்சாமிர்தம் கருதப்படுகிறது. மலைவாழை, தேன், நெய், பேரிச்சம்பழம், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், கற்கண்டு உள்ளிட்ட இயற்கை பொருட்களால் தண்ணீர் சேர்க்காமல் எந்தவித வேதிப்பொருட்களும் இடாமல் தயாரிக்கப்படும் இந்த பஞ்சாமிர்தம் மத்திய உணவு தொழில்நுட்ப ஆராய்ச்சி மைய தரநிலையின்படி தயாரிக்கப்படுவதால் 2019ஆம் ஆண்டு புவிசார் குறியீடு பெற்றது. மாநில கோயில்களில் வழங்கப்படும் பிரசாதங்களில் இதுவே இந்த அங்கீகாரம் பெற்ற ஒரே பிரசாதம் என்பது குறிப்பிடத்தக்கது. பழனி தேவஸ்தானம் 470 கிராம் டப்பாவை ரூபாய் 40ற்கும், டின்னை 45ற்கும், 200 கிராம் டப்பாவை 20ற்கும் விற்பனை செய்து வருகிறது. மலைக்கோயில் மற்றும் கிரிவல பாதை உட்பட 15 மையங்களில் இந்த விற்பனை நடைபெறுகிறது. பொது நாட்களில் தினசரி சுமார் 20,000 டப்பாக்கள் விற்பனையாகும் நிலையில் சபரிமலை சீசன், தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்ற திருவிழா காலங்களில் இந்த எண்ணிக்கை 1 லட்சத்தை கடந்து விடுகிறது. சபரிமலை சீசன் தொடங்கியதை தொடர்ந்து பழனிக்கு வரும் பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளதால் பக்தர்கள் எந்நேரமும் பஞ்சாமிர்தம் வாங்கும் வகையில் விற்பனை மையங்கள் 24 மணி நேரமும் செயல்படுகின்றன. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி ஒரே நாளில் 1,79,283 டப்பாக்கள் விற்பனையாகியதை வரலாற்று சாதனையாக கருதினர். ஆனால் அதனையும் மீறி இந்த ஆண்டு நவம்பர் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் 1,98,480 மற்றும் 2,65,940 டப்பாக்கள் விற்பனையானதால் மொத்தம் 4,64,420 டப்பாக்கள் 2 நாட்களில் விற்பனையாகி புதிய சாதனை படைத்துள்ளது. லாப நோக்கமின்றி உற்பத்தி விலைக்கே பஞ்சாமிர்தம் வழங்கப்படுவதாக தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது.